கைஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சரான தளபதி விஜய் அவர்கள் வந்திருந்தாரு. ஸோ கரூருக்கு பார்த்தீங்கன்னா, எந்தவித தடையின்றி ஒரு பதவியோட, ஒரு செம்மையான ஒரு பவரோட உட்கார்ந்திருக்காரு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, கரூருக்கு போன செப்டம்பர் 27ஆம் தேதி 2025 ஒரு மிகப்பெரிய ஸ்டாம்பீடு கிட்டத்தட்ட ஒரு 41 பேர் இறந்தாங்க. அதுக்கு மெயின் காரணமே யாருன்னு உங்க எல்லாத்துக்குமே தெரியும். பட் அந்த தடை எல்லாத்தையுமே உடைச்சு எரிஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு பவரோட வந்திருக்காரு. ஸோ யாரோட தடையின்றி அவரு பார்த்தீங்கன்னா, கரூருக்கு வரதுக்கு யார்கிட்டயுமே பர்மிஷன் வாங்காம அவரோட சொந்த ஒரு அமைப்போட வந்திருக்காரு அப்படின்றது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். போன வருஷம் நம்ம தளபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா கரூர் வரதுக்கு எத்தனை பேர்கிட்ட பர்மிஷன் வாங்க வேண்டியது இருந்துச்சு, அவர் எப்படிலாம் அலங்கழிச்சாங்க அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இப்போ அவர் கரூர் வந்திருக்கிறதே மக்களுக்காக தான் அப்படின்றது ஓப்பனாக பேசியிருக்காரு. பட் ஆனாலுமே இந்த தளபதி அவர்கள் பேசும்போது சூப்பராக பேசியிருந்தார். இன்றைக்கி மக்களை பற்றி கரூர் மக்களை பற்றி மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அத்தனை மக்களை பற்றியும் பேசியிருக்காரு. தென் அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து எந்த அளவில் முன்னேற போகுது, இன்னும் என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு எல்லாத்தை பற்றி சொன்னார். ஸோ ஸ்டாலின் சாரை பற்றி நிறைய விஷயங்கள் பேசினார், ஊழலை பற்றி பேசியிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஃபயராக இருந்துச்சு நம்ம தளபதி அவர்கள் பேச்சு. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் தமிழ்நாடு மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுக்க போது. உங்கள் தமிழக அரசாங்கத்தில் நீங்கள் என்ன கேட்டாலும் பண்ணி கொடுக்கப்படும். அந்தளவுக்கு ஒரு ஊழல் இல்லாத, ஒரு லஞ்சம் இல்லாத ஒரு அரசாங்கத்தை உங்கள் கையில் நான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சரான தளபதி விஜய் ஒரு மிகப்பெரிய ஹேண்ட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தளபதி அவர்களுடைய ஜனநாயகன் படம் ஒரு பக்கம் ரிலீஸ் ஆகிறது. ஃபேன்ஸுக்கு பயங்கர கொண்டாட்டம் தான். நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி தளபதி அவர்கள் இப்போ முதலமைச்சர் பதவியிலே உட்காந்துட்டாரு. அதே மாதிரி இதை தொடர்ந்து நம்ம தளபதி அவர்கள் அவரோட படத்துங்களையும் நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்குது. ஸோ தளபதி 70 இந்த மாதிரி படம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் பெண்கள்லாம் அங்கே கேட்டிருக்காங்க நம்ம தளபதிட்ட பர்சனலாக, நீங்கள் படத்தில் நடிக்கணும், இன்னொரு படம் எங்களுக்காக பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. பட் அதை பற்றி யோசிக்கிறேன். இப்போதைக்கு மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு தளபதி. ஸோ இதை பற்றிலாம் உங்கள் ஒப்பீனியன் என்ன? அண்ட் அதே மாதிரி நம்ம தளபதி அவர்கள் இன்னைக்கு கரூரில் பேசுனதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம தளபதி அவர்களுடைய இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான பாலிடிக்ஸ் அப்டேட்ஸ்க்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.